ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்படி ஓடி ஓடி போய் ஆளை பிடிக்கிறதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தீங்களா? நாக்க தொங்க போட்டுன்னு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஆதவர்ஜுனாவை வச்சு செஞ்சிருக்கிறார். சமீபமா அதிமுகவிலிருந்து விலகி பலரும் என்ன பண்றாங்க, தாவேகாவில போயிட்டு ஐக்கியமாற விஷயம் ரொம்ப பூதாகரமா கிளம்பிக்கிட்டு இருக்கு. நாள்தோறும் இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு முன்பாக ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. ஓப்பனா ஒரு அழைப்பும் கொடுத்தாரு. அதிமுகவில இருந்து யாரு வேணாலும் இங்க வந்து என்ன பண்ணலாம், தாவேகாவில இணையலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்றது ரொம்ப மலிவான ஒரு அரசியல், வெக்கக்கேடான ஒரு அரசியல் அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அப்போ விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பெரும்பான்மை இருந்தது, அதெல்லாம் சும்மாவா? அப்போ தாவேக்கா அப்படின்றது இப்படிதான் அடுத்தவங்க கட்சி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கின்னு நீங்க கட்சியை வளர்க்குறீங்களா, ஆட்சியை நடத்துறீங்களா, வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல அப்படின்னு அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தொடர்ச்சியா ஏன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில போய் இணைறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலும் இருக்குது. குறிப்பா அதிமுகவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தொடர் தோல்விகளை சந்தித்துட்டு வராங்க. 2017 இருந்து 21 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி செஞ்சார். இந்த 4 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தலை சந்தித்தாரு. அதுலயும் தோல்வி. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் தோல்வி, தொடர்ச்சியா தோல்விகள் மேல தோல்விகள் சந்தித்து வந்தார். 2021 தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 2026 கன்ஃபார்மா நம்ம என்ன பண்றோம், ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு அவருடைய பேச்சுகளும் உத்வேகமும் ரொம்ப வீறு கொண்டு எழுந்தது. குறிப்பா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால கன்ஃபார்மா நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையோட முழு மூச்சோட என்ன பண்ணாங்க, எல்லாரும் செயல்பட்டாங்க. கன்ஃபார்ம்பா நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணாரு, பேசிட்டு இருந்தாரு. இதனால பிரிந்து போன அதிமுகவினர் கூட ஒன்று சேர்க்க மனசு இல்லாம எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருந்தாரு, கூட இவங்களும் இருந்தாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய செய்தியா இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படியாவது ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இருந்தாலும் சில பல நியூஸுகள் வந்து கருத்து கணிப்புகள் அப்படி இப்படின்னு வரும் பொழுது அவருக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது. என்ன அப்படின்னா, ஆட்சியை பிடிக்கலனா கூட எதிர்கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்குள்ளவே சில விஷயங்கள் வந்துட்டே இருந்தது. ஆனா இங்க யாரும் எதிர்பார்க்காத விதமா திமுக 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கு அதிமுக போயிட்டு தாவேக ஆட்சியை பிடிச்சதுனால மனசு ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டாப்புல மனுஷன். இதனால விரக்தியில இருந்த பல பேரும், கூடவே இருந்த பல பேரும் அவருக்கு விரோதமாக எழும்பி தாவேகாவுக்கு தாவ ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள் எஸ்வி வேலுமணி தரப்புல, சிவி சண்முக தரப்புல 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான் அதிமுக செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அரசல் பரசலா பரவிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த 25 பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எப்படியாவது விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா நமக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க, நம்ம அதிகாரத்துல இருக்கலாம், விட்டதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் அவங்களோடு பெரும்பாலானோர் போனாங்க. ஆனா விஜய் வச்சாரு ஆப்பு, பதவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன வேகத்துல ரிட்டர்ன் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பல அமைப்பு செயலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு நம்ம வந்து இன்னும் தோத்து கொண்டே போயிருக்கிற இந்த கட்சியில நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சியில நம்ம இருந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாரிய தலைவர் பதவி, ஏதோ ஒரு கவுன்சிலர், இப்போ உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வருது, அதுல கவுன்சிலரோ ஊராட்சி மன்றத்திலோ ஒன்றிய செயல் ஏதோ ஒரு பதவி நம்ம என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம், நம்ம என்ன பண்ணலாம், இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு பலரும் என்ன பண்றாங்க, அதிமுகவில் இணைஞ்சிட்டு வராங்க. அப்போ இந்த 25 பேர்ல இருந்து திரும்பவும் அதிமுக பக்கம் வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கு என்ன பண்ணாங்கன்னா, பதவி சுகத்துக்காக மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, இந்த 4 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, எம்எல்ஏ பதவி தேவை கிடையாது, நாங்க என்ன பண்ண போறோம், தாவேகாவில் போய் இணைஞ்சு விசில் சின்னத்துல நின்று அதே தொகுதியில ஜெயிச்சு நாங்க மினிஸ்டர் ஆக போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பல வகையில இது அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததுனால இந்த 4 எம்எல்ஏக்களும் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகாம ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா தாவேகாவில் போய் இணைஞ்சாங்க. அந்த நிகழ்வுல தான் ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு, நாங்க அதிமுகவிலிருந்து யாராவது விலகி
தாவேக்கா பக்கம் வந்தா நாங்க அன்போடு இரு கரங்களை கூப்பி நாங்க என்ன பண்ணுவோம், சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதவர்ஜுனா சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய மாவட்டங்கள்ல இருந்து, நிறைய அமைப்பு செயலாளர்கள் இருந்து, நிறைய அணிகள் செயலாளர்கள், நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளமண்டி நடராசன், அதுக்கப்புறம் அண்ணா தொழிற்சங்கம் அந்த அமைப்பே என்ன பண்ணிருக்கு, போய் இணைஞ்சிருக்கு. சோ பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நிறையறதுனால அதிமுகவின் கூடாரம் காலியாயிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் பரவ ஆரம்பிச்சது. சோ இதனால ரொம்ப கோபம் கொண்ட ஆர்பி உதயகுமார் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இப்படி வரீங்களே, அடுத்தவன் கட்சியை கபலீகரம் பண்றதுதான் உங்க வேலையா? ஆட்சியில கவனம் செலுத்துங்க ஐயா. நீங்க ஆட்சி எப்படி நடத்த போறீங்க, அடுத்த கட்ட வளர்ச்சிகளை எப்படி கொடுக்க போறீங்க, என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போறீங்க, இதுல கவனம் செலுத்தாம என் வீட்டு கட்சியை நீங்க கபலீகரம் பண்றதுலயே குறியா இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையான்னு சொல்லிட்டு தன்னுடைய காட்டமான கடுமையான வார்த்தைகளை கொண்டு அடி அடி நடிச்சிருக்கிறாரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஆதவர்ஜுனாவை எப்படியெல்லாம் சுழட்டி சுழட்டி வார்த்தைகளால் அடிக்கணுமோ அது மாதிரி கடுமையான சொற்களை கொண்டு ஆர்பி உதயகுமார் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆதவர்ஜுனாவை அடிச்சிருக்காரு. அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த அதிமுக கட்சி பல தொண்டர்களின் ரத்தத்தினால் கட்டப்பட்ட ஒரு கட்சி. எப்பேற்பட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து இந்த கட்சி செதறாம அந்த அளவுக்கு கட்டுக்கோப்புட இருந்தது. ஒரு சிலர் பதவி ஆசைக்காக உங்க பக்கம் தேடி வந்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த கட்சியினரையும் தொண்டர்களையும் நீங்க என்ன பண்ண முடியாது, விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, விமர்சிச்சாரு. அவருக்குள்ள இருக்கிற வேதனை அதுதான் அந்த மனுஷனை இப்படி பேச வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவர் சொல்ற விஷயத்துல விஜய்க்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கு மக்கள் மத்தியில, மக்கள் கிட்ட அவரு பெரும் நம்பிக்கை இருக்கிறாரு. அப்ப எதுக்கு நீங்க அடுத்தவங்க கட்சி உதவி நீங்க தேவைப்படுறீங்க? அப்ப உங்க கட்சியை நீங்க டெவலப் பண்ணலாமே. ஏற்கனவே உங்க கட்சி இப்படி டெவலப்பா இருக்குன்னா அடுத்தவங்க கட்சி எதுக்கு நீங்க சேர்த்துக்கிறீங்க? ஊழல் சக்தி தானே சார் சொன்னீங்க. ஊழல் சக்தியில இருந்து வரவங்களை எதுக்கு நீங்க ஊழல் சக்தியா மாறுறீங்க? இப்ப நீங்களும் ஊழல் சக்தி தான். ஊழல் சக்தியில இருந்து வந்தவங்க ஐக்கியமாயிட்டா நீங்களும் ஊழல் சக்தி தான். ஊழல் சக்தியில இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க பதவி கொடுக்குறீங்க. இதுல புசியானந்த் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாரும் பயப்பட வேண்டாம். அதிமுகவில இருந்து பல கட்சியில இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, நம்ம கட்சியில சேர்றோம், ஐயோ நம்ம பதவிக்கு ஆப்பு வந்துருமா, நம்ம பதவிக்கு எதுனா காலி, பயப்படாதீங்க. 234 தொகுதிக்கும் கவுன்சிலர் எலெக்ஷன் வரப்போகுது, உள்ளாட்சி அமைப்பு வரப்போகுது, அதுல ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாப்புல. சோ யாருமே கைவிட மாட்டாங்களா இவங்க, அதாவது புசியானந்த் வந்து யாருமே கைவிட மாட்டாரு, புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் நாங்க பதவி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதே புசியானந்த் சொன்னாரு, சைக்கிள்ல போயிட்டு கொடி கட்டணுக்கு போஸ்டருக்கு மட்டும் தான் நாங்க போஸ்டிங் கொடுப்போம், சொகுசு கார்ல வந்தாலும் நாங்க போஸ்டிங் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு. அருண்ராஜ் சொகுசு கார்ல வந்தாரு, சிடி நிர்மல்குமார் சொகுசு கார்ல வந்தாரு, ஆதவர்ஜுனா சொகுசு கார்ல வந்தாரு, செங்கோட்டையன் சொகுசு கார்ல வந்தாரு. இவங்கெல்லாம் வந்து எப்படி நீங்க பதவி கொடுத்தீங்க, அதே மாதிரி தான் நம்பின்னு இருப்பாங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. அதே போலதான் இப்போ என்ன பண்றாரு, தன்னுடைய தொண்டர்களை ஒரு ஆசுசப்படுத்துறாரு. அதாவது மற்ற கட்சியில இருந்து வராங்களா, இப்ப இங்க இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து கலங்கக்கூடாது, நீங்க வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடாது, உங்களுக்கான அங்கீகாரத்தை கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பாரு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. நிர்வாகிகள் புசியானது பேச்சை கேட்டு எத்தனை பேரு ஏமாற போறாங்க அப்படின்னு தெரியல. ஆக மொத்த அதிமுகவை இவங்க விழுங்குறதுக்கு பார்த்துட்டாங்க தாவேக்கா. பாஜகவின் வேலைகளை இங்க தாவேக்கா தமிழ்நாட்டுல செய்ய பார்க்குது. வெரி டேஞ்சரஸ் கட்சி அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண சொல்லணும். ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை எந்த அளவுக்கு கபலீகரம் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு விழுங்கணுமோ, தாவேக்கா அந்த அளவுக்கு என்ன பண்றதுக்கு செஞ்சிருக்கு. இப்போ இவங்க கூப்பிடலன்னா கூட அதிமுகவுல இருந்து வந்தா கூட நீங்க என்ன பண்ணணும், வேண்டாம், நீங்க ஊழல் சக்தி வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், அனுப்பி விட்டுறணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிறீங்க. சோ இதனால என்ன உங்களுக்கு பேர் வருது, இது எல்லாமே என்ன அப்படின்றது. இப்போ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறது வந்து இயல்புங்க, அதுல இருந்து இந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றதுக்கான ஒரு காரணம், ஒரு நோக்கம் இருக்குல்ல, அதுதான் இங்க பேசும் பொருளாகுது. ஏன்னா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஆதரவு நீங்க வந்து பதவி கொடுக்கல அப்படின்னா அந்த ஆதரவு ரிட்டர்ன் எடுத்துட்டு தன்னுடைய தாய் கழகத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, திரும்புறாங்க. ஆனா 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க, உடனே நீங்க என்ன பண்றீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சோ இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ இவங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க என்ன முட்டாள்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், வேண்டாங்க,
நீங்க வேண்டாம், நீங்க ராஜினாமா பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க அந்த கட்சியில இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, மக்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் மேல எங்களுக்கு என்ன பண்றதுக்கு எங்களை அறுதி பெரும்பான்மையோட வைப்பாங்க, விஜய் அப்படின்ற ஒரு முகம் எங்களுக்கு போதும், எங்களுக்கு அது மட்டும் போதும், மக்கள் எங்களை நம்புறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க யாரையுமே ஏத்திருக்க கூடாது. சோ இதுதான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்ல வராரு. உங்களுக்குன்னு மக்கள் சக்தி இருக்குது, விஜய்க்குன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னா எதுக்கு நீங்க எங்க கட்சி எம்எல்ஏக்களை நீங்க சேர்த்துக்கிறீங்க? அவரு கேட்கிற கேள்வி அது. இந்த ஆதங்கம் தான் ஆர்பி உதயகுமாரை இப்படி பேச வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவும் இந்த அளவுக்கு அவர் இறங்கி ஒரு எந்த அளவுக்கு சொல்ற ஒரு மலிவான அரசியலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. சோ எப்படி இருந்தாலும் தாவேக்கா செய்தது மிக மிக தவறு. இதனால பொங்கி எழுந்திருக்கிறாரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். கடுமையான சொற்களை கொண்டு வச்சு வதம் செஞ்சிருக்கிறாரு தாவேக்காவையும் ஆதவ அர்ஜுனாவையும் அப்படின்னு தான் பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.